ஹாய் கைஸ். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இப்போ யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த யூபிஎஸோட பயன்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேக்கப் ஸ்டோரேஜ். பவர் இல்லாத டைமில் இதிலேருந்து நமக்கு பவர் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ எல்லார் வீட்லேயும் யூபிஎஸ் போடணும்னு சொல்லிட்டு யூபிஎஸ் போட்டு வச்சுருவாங்க. பட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. இப்போ நம்ம இதில் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இது யூபிஎஸ்ஸை பொறுத்த வரையும் டிஸ்டில் வாட்டர் தான் மெயின். டிஸ்டில் வாட்ரு ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம செக் பண்ணணும். அது வந்து லோடுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டில் வாட்ரு லோ ஆகும். ஸோ யூசேஜ் பொறுத்து தான் டிஸ்டில் வாட்டர் நமக்கு ட்ரை ஆகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டிஸ்டில் வாட்ரு இதில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதிகமாக லோட் எடுக்கும்போது டிஸ்டில் வாட்டர் கம்மியாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 15 days ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ 15 days ஒன்ஸ் வந்து பேட்ரி மட்டும் செக் பண்ணாமல் இன்வெர்ட்டரையும் நம்ம செக் பண்ணணும். அதை டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லீடெல்லாம் இருக்கும். அந்த லீடில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பெட்ரோலியம் ஜெல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் கிடைக்கும். டிஸ்டில் வாட்டரும் பெட்ரோல் பங்க்கில் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் பங்க்கில் டிஸ்டில் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். பட் பெட்ரோலியம் ஜெல்லி மோஸ்ட்லி கிடைக்காது. பெட்ரோலியம் ஜெல்லி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருக்கும். அதை வாங்கி நம்ம லீடுக்கு அப்ளை பண்ணணும். ஏன் இதை லீடுக்கு அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லீடு வந்து அப்படியே அந்த லோடு எடுக்க ரொம்ப நாள் ஆனால் அந்த லீடில் வந்து இது துருப்படிகிற மாதிரி ஒரு ஒயிட் கலரில் படியும். ஸோ அது படியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப லைஃப் வரும். லீடில் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகும். ஸோ அந்த லீடு நமக்கு சேஃபாக இருந்தாலே போது, பேட்ரி யூசேஜ் அதிகமாக இருக்கும். 15 days ஒன்ஸு டிஸ்டில் வாட்டர் மட்டும் செக் பண்ணால் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. டிஸ்டில் வாட்டர் செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி அது பெட்ரோலியம் ஜெல்லி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வோல்டேஜ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். பேட்ரி எதுவும் ஓப்பன் ஆகிருக்கா, அதாவது ஓப்பன் மீன்ஸ் வீக்காக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து இது தெரியாது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்தர் வீடியோவில் அது எப்படி செக் பண்ணுறது நான் அப்டேட் பண்ணுறேன். இது மோஸ்ட்லி நம்மளால் கிளியராக பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பண்ணிடலாம். இல்லைனா அப்படி பக்கத்தில் டெக்னீஷியன் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அதை செக் பண்ண சொல்லிடலாம். பட் டெக்னீஷியன் இல்லாத சமயத்தில் நாம் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில், பண்ண முடியுங்கிற பட்சத்தில் நம்ம இதை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ப்ரிவென்ஸும் இல்லாமல் இதில் வந்து நம்ம எதுவும் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க எப்படி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாதவங்க இதை எதுவும் டச் பண்ண வேணாம். ஸோ டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா டெக்னீஷியனை வச்சு இதை நம்ம ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ கம்பல்சரி நம்ம யூபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. எந்த ஒரு பொருளுமே நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது லைஃப் வரும். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் ஃபர்தராக நிறையா ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தர் வீடியோவில் இன்னும் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலோட நோக்கமே எல்லோரும் எல்லாத்தையும் கற்றுக்கணும், அவ்வளோதான்.